எசாயா, உசியா, யோத்தாம், ஆகாசு என்போர் யூதா நாட்டின் அரசர்களாயிருந்த காலத்தில் யூதா, எருசலேம் என்பவற்றைக் குறித்து ஆமோஸின் மகன் எசாயா கண்ட காட்சி. கடவுள் தம் மக்களைக் கண்டித்தல். விண்வெளியே கேள், மண்ணுலகே செவிகொடு. ஆண்டவர் திருவாய் மலர்ந்தருள்கின்றார். பிள்ளைகளைப் பேணி வளர்த்தேன், அவர்களோ எனக்கெதிராய்க் கிளர்ந்தெழுந்தார்கள். காளை தன் உடைமையானை அறிந்து கொள்கிறது. கழுதை தன் தலைவன் தனக்குத் தீனி போடும் இடத்தைத் தெரிந்து கொள்கிறது. ஆனால் இஸ்ரவேலோ என்னை அறிந்து கொள்ளவில்லை, என் மக்களோ என்னைப் புரிந்து கொள்ளவில்லை. ஐயோ, பாவம் நிறைந்த மக்களினம் இது, அநீதி செய்வோரின் கூட்டம் இது, தீச்செயல் புரிவோரின் வழிமரபு இது. கேடுகெட்ட மக்கள் இவர்கள், ஆண்டவரைப் புறக்கணித்து விட்டார்கள். இஸ்ரவேலின் தூயவரை அவமதித்து விட்டார்கள். அவருக்கு அந்நியராய் ஆகிவிட்டார்கள். நீங்கள் ஏன் தொடர்ந்து வன்முறையில் ஈடுபடுகிறீர்கள்? என் கையால் பட்ட அடி போதாதா? உங்கள் தலையெல்லாம் வடுக்கள், இதயமெல்லாம் தளர்ச்சி. உள்ளங்கால் முதல் உச்சந்தலைவரை உங்கள் உடலில் நலமே இல்லை. ஆனால் காயங்கள், கன்றிப்போன வடுக்கள், சீழ்வடியும் புண்களே நிறைந்துள்ளன. அங்கே சீழ் பிதுக்கப்படவில்லை, கட்டு போடப்படவில்லை, எண்ணெய் பூசி புண் ஆற்றப்படவும் இல்லை. உங்கள் நாடு பாழடைந்து கிடக்கிறது, உங்கள் நகரங்கள் நெருப்புக்கு இரையாயின. வேற்று நாட்டினர் உங்கள் கண்ணெதிரே உங்கள் நாட்டை விழுங்குகிறார்கள். வேற்று நாட்டினரால் வீழ்த்தப்பட்ட உங்கள் நாடு பாழடைந்து கிடக்கிறது. மகள் சீயோன் திராட்சை தோட்டத்து குடில் போன்றும் வெள்ளரி தோட்டத்து குடிசை போன்றும் முற்றுகையிடப்பட்ட நகரம் போன்றும் கைவிடப்பட்டாள். படைகளின் ஆண்டவர் நம்மில் சிலரையேனும் எஞ்சியிருக்க செய்யாவிடில் சோதோமை போல் நாம் ஆகியிருப்போம், கொமோராவுக்கு ஒத்தவர்களாயிருப்போம். வெளிவேடக்காரருக்கு எதிராக. எருசலேமே, உன்னை ஆளுகிறவர்களும் உன் மக்களும் சோதோம் கொமோராவைப் போன்றவர்களாயிருக்கின்றனர். நம் ஆண்டவரின் அறிவுரையைக் கேளுங்கள், அவர் தம் கட்டளைகளுக்கு செவி சாயுங்கள். எண்ணற்ற உங்கள் பலிகள் எனக்கு எதற்கு என்கிறார் ஆண்டவர். ஆட்டுக்கிடாய்களின் எரிபலிகளும் கொழுத்த விலங்குகளின் கொழுப்பும் எனக்கு போதுமென்றாகிவிட்டன. காளைகள், ஆட்டுக்குட்டிகள், வெள்ளாட்டுக் கிடாய்கள் இவற்றின் இரத்தத்திலும் எனக்கு நாட்டமில்லை. நீங்கள் என்னை வழிபட என் திருமுன் வரும்போது இவற்றையெல்லாம் கொண்டு வந்து என் கோவில் முற்றத்தை மிதிக்க வேண்டுமென்று கேட்டது யார்? இனி காணிக்கைகளை வீணாகக் கொண்டு வர வேண்டாம். நீங்கள் காட்டும் தூபம் எனக்கு அருவருப்பையே தருகின்றது. நீங்கள் ஒழுங்கினமாகக் கொண்டாடும் அமாவாசை, ஓய்வு நாள் வழிபாட்டுக் கூட்டங்களை நான் சகிக்க மாட்டேன். உங்கள் அமாவாசை திருவிழா கூட்டங்களையும் என் உள்ளம் வெறுக்கின்றது. அவை என்மேல் விழுந்த சுமையாயின. அவற்றை சுமந்து சோர்ந்து போனேன். என்னை நோக்கி உங்கள் கைகளை நீங்கள் உயர்த்தும்போது பாராமுகத்தினனாய் நான் இருப்பேன். நீங்கள் தொடர்ந்து மன்றாடினாலும் நான் செவி கொடுப்பதில்லை. உங்கள் கைகளோ